ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 1.5 மாதமாக 48 நாளாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டு வந்தேன். இன்னையோட வெற்றிகரமாக நிறைவடையுது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷலுன்னா, கரெக்டாக முடிகிற அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு. ரெண்டுமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பவும் போல் 3 மணிக்கு எழுந்து காலையிலே குளிச்சாச்சு. கையோட தலையை துவட்டி காய வச்சிடணும், இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிடும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா இவங்க பூஜை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம்லாம் அடிக்கிறாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம எப்போவுமே வாசனையாக சுத்தமாக மங்களகரமாக இருந்தால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். மற்றவங்களை விடுங்க, அந்த மகாலட்சுமி தேவிக்கும் அப்படி தான் பிடிக்குமா. இப்போது பூஜை அறையை ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே எங்கள் அப்பாவுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிடுவோம். அவர் யாருன்னு பார்க்குறீங்களா? அவர் தாங்க எங்கள் அப்பா முருகர் கந்தசாமி. குட் மார்னிங் முருகா. நான் எப்போவுமே இப்படி தாங்க, காலையில் சிரித்த முகத்தோடு அவருக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு உச்சியில் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது தாங்க வெளியிலே போவேன். இப்போது வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கொஸ்டின்ஸ், எனி டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கேட்டை திறந்துட்டாச்சு. மழை லைட்டாக தூறிக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம வாசகாலில் இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துடலாம். மேலே இருக்கிற பூவெல்லாம் எடுத்துடலாம். இனிமேல் வெளியில் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு கோலத்தை போட்டுடலாம். வெளி வேலை மட்டும்தாங்க, உள் வேலைலாம் நேற்றே முடிச்சிட்டாச்சு. இப்போதைக்கு மழை விட்டுருக்கு, ஆனால் கோலம் போட்டதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம், விடுங்க, நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். எனக்கு இந்த மாதிரி விசேஷ நாளெல்லாம் பெருசாக கோலம் போடணும்னு ஆசை. இன்றைக்கி மழை ஒரு பக்கம் இருக்க, ரோட்டெல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க. தண்ணி பைப்பு புதைச்சி புதுசாக ரோடு போட போகிறாங்க. அதனால் உடச்சி வச்சுருக்காங்க. கல்லுக்கெல்லாம் கிடக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வெளியில் வரத்துக்கு முன்னாடி அடுப்பில் பொங்க சாதத்தை வச்சுட்டு வந்தேன். ஏன்னா இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுங்காட்டி அது வெந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா, சிம்மிலே வச்சுட்டேன். ஒரு வழியாக கோலம் போட்டு முடித்தாச்சு. நடுவில் ஒரு பொட்டு ஒன்று வச்சிடலாம். மஞ்சள் வச்சு பொட்டு வச்சாதான் அதுக்கு அழகே. எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமையில் செய்யறது தான். அடுத்தது நிலவாசல் படியாண்ட போயிட்டு ஒரு கோலத்தை போட்டுட்டா வேலை முடிஞ்சிருங்க. அவ்வளோதான். எப்போவுமே வெள்ளிக்கிழமை படைக்கிறதுனாலே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு படைச்சி சிம்பிளாக முடிச்சிருவோம். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் நான் பால் காய்ச்சி வச்சு படைப்பேன் டெய்லியுமே. இன்றைக்கி நிறைவு நாளுன்றதால எக்ஸ்ட்ரா பொங்க சாதம், தேங்காய், மாவிளக்கு இதை போட்டு படைக்கணும்னு ஒரு ஆசை. இனிமேல் போயிட்டு அதை ரெடி பண்ணலாம். முருகருக்கு பிடிச்ச ஸ்டார் கோலம் போட்டாச்சு. பூஜை அறையிலையும் ஸ்டார் தான் போட்டிருக்கேன், ஆனால் வெளியில் மட்டும் பூ டிசைன் போட்டேன். மாவிளக்காக பச்சை அரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன். ஃபில்டரில் ஊற்றி வச்சுருந்தேன், நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பொங்க சாதம் வேறு வெந்துடுச்சு, தண்ணிலாம் சுண்டிடுச்சு. மாவிளக்கு நல்லா பவுடராக அரைக்கணுங்க, அப்போ தான் கட்டி முட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். மாவிளக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக பவுடராக அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு பொங்கலை முதல்ல கவனிக்கணும். பொங்கலை கிண்டி விட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம துளசியை எடுத்து அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு தாங்க சாமிக்கு வைக்கணும். அதில் மண் டஸ்ட்டுலாம் இருக்கும். எங்கள் வீட்டில் பெருமாள் தனியாக இல்லை, அப்படியே ஒரு குடும்பமாக இருக்காங்க. அந்த பெருமாளுக்கு நேராக மட்டும் துளசி வச்சுருவேன். மீதி எல்லா ஃபோட்டோவுக்கும் பூ வச்சுருவேன். எல்லா ஃபோட்டோவுக்கும் பழைய பூவை எடுத்துகிட்டு விளக்கில் இருந்த பழைய திரி எடுத்துகிட்டு மாற்றிட்டேன். நீர் விளவுற பாத்திரத்தில் நைட்டு தான் தண்ணி பிடிச்சி படைத்தேன். அது எப்பயுமே நான் காலையில் குடிச்சிடுவேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த உப்பும் அகலும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சிடலாம். அப்படியே வாசகாலுக்கும் பூ வச்சிடலாம். இந்த மாதிரி 2 அகலில் பொட்டு வச்சு உப்பு கொட்டி பொட்டு வச்சு 2 சைடும் வச்சுனாக்கா கண் திருஷ்டி போகும். அதனால் நான் வாரம் வாரம் வைப்பேன். அந்த மாதிரி அடுத்த வாரம் எடுத்து கொட்டிட்டு கழுவி அதே மாதிரி வச்சுருவேன். பொங்கல் பாருங்கள், நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போது வெல்லத்தை போட்டுட்டு முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து அதில் சேர்த்துட வேண்டியதான். அப்படியே ஒரேடியாக மாவிளக்குக்கும் வெல்லத்தை போட்டுடலாம். அரைச்சி வச்ச மாவிளக்கு வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், ரெண்டுத்துக்குமே போட்டுடணும். வெல்லம்லாம் போட்டாச்சு.
இப்போ படைக்கிறதுக்கு மெயினாக துளசி தீர்த்தம் ரெடி பண்ணுவோம். தண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து அதில் அப்படியே நுமுட்டி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் துளசி இலையும் போட்டுக்கலாம். இந்த மாதம் பூராவே நான் இப்படி தாங்க தீர்த்தம் வைக்கிறேன். துளசி இலை போட்டு தான் வைக்கிறேன். முந்திரி திராட்சைலாம் போட்டாச்சு பொங்கலுக்கு. பொங்கல் ரெடி, தீர்த்தம் ரெடி, எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. நெக்ஸ்ட்டு வந்து பாலும் காஞ்சிடுச்சு. நாட்டு சர்க்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு பால் எடுத்து ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, வேலை ஃபினிஷ். இனிமேல் போய் படைக்கிற வேலை தான். முதல்ல எல்லோரும் நில வாசலுக்கு தான் வத்தி காமிப்பாங்க. ஆனால் நான் வெளியில் தான் காமிப்பேன். ஏன்னா அதிகாலையில் தேவர்கள், முனிவர்கள், மகாலட்சுமிலாம் வீட்டுக்கு வர்றது ஐதீகம். அதுக்காக வத்தி காமிக்கும்போது நான் இப்படி சொல்லுவேன். 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மும்மூர்த்திகளும் முப்பெருந்தேவியரும் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வரணும் 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 அப்படின்னு சொல்லி வெளியில் வத்தி காமிப்பேன். அப்புறமா வந்து பூஜை அறையிலலாம் காமிப்பேன். அது கூடவே சாம்பிராணி வத்தியும் வைக்கணும். அப்போ தான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அந்த புகையில். வாசக்காலில் படைக்கும்போது முதல்ல நான் வந்து விநாயகர் ஸ்லோகம் தான் சொல்லுவேன். விநாயகர் ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே வந்து அப்புறம் உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரமும் ஸ்லோகமும் எல்லாமே சொல்லுவேன். முக்கியமாக ஆரத்தி காட்டும்போது எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லுவேன். ஓம் விக்னேஸ்வரா நமக, வினை தீர்க்கும் வேலவா நமக, ஓம் சத்குருவே நமக, நவகிரக நாயகர்கள் நமக, அஷ்டதிக்பாலகர்கள் நமக, பஞ்சநாதர்கள் நமக, பரம்பொருளே நமக, பராசக்தி நமோ நமக, ஓம் பிரம்மா விஷ்ணு ஈஸ்வர சக்தியே சரணம் சரணம் சரணம். அதுக்கப்புறம் வேல்மாறலில் முக்கியமான ஹெட்லைனு. அப்புறம் காயத்ரி மந்திரம், அது 108 தடவை சொல்லணும். ஆனால் வந்து படைக்கும்போது 3 தடவை தான் சொல்லுவேன். ஒரு தடவையும் திருநீர் இடும்போது இதை சொல்லுவேன். எப்படியாப்பட்ட பிரச்சனையும் போயிடும். கவனமாக கேளுங்க. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னதுமே கலங்கிடுமே, செந்தில் நகர சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை. ஃபஸ்ட்டு இருப்பது மாவிளக்கு, அடுத்தது கொஞ்சம் நட்ஸு, முந்திரி திராட்சை, பாதாம், அப்புறம் பொங்கல், அப்புறம் வந்து இந்த சைடு வந்து துளசி தீர்த்தம், அர்ச்சனை, அந்த கிணத்துல இருக்கிறது அர்ச்சதை, அப்புறம் இது பால், இது வந்து இளநீர், தேங்காய் தண்ணி. இப்போதைக்கு இந்த ஷெல்ஃபில் இது மட்டும்தாங்க வைக்க முடியும். அதே நாங்கள் வாழை இலை போட்டு படைக்கணுன்னா கீழே தான் வச்சு படைக்கணும். இப்போ மாடிக்கு போய் காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் போட்டாச்சு. நான் எதுக்காக இந்த பூஜை பண்ணணும் அது எனக்கு பளிச்சிடுச்சு. என்னன்னு நாளைக்கு சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. மிக்க நன்றி.